நேத்துக்கு தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப பரபரப்பா நடந்த அந்த தேர்தல்ல பாண்டவர் அணி அமோக வெற்றி பெற்றிருக்காங்க. சோ இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன மாறுதல்கள் அடைஞ்சிருக்கு? அப்ப தொடங்கப்பட்ட காலத்துல எம்ஜிஆர் மற்றும் எஸ்எஸ்ஆருக்கு எந்த அளவுக்கு போட்டி நிலவுச்சு? அது சந்திச்ச மாறுதல்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற தன்னுடைய அனுபவத்தை மூத்த சினிமா பத்திரிகையாளரான திரு பிலிம் நியூஸ் ஆனந்தன் ஐயா அவர்கள் நம்முடைய செய்தியாளர் மகாதமிழ் பிரபாகரன் கிட்ட கலந்துக்கிட்டாரு. அந்த கலந்துரையாடலை இப்ப நம்ம பார்க்கலாம். நடிகர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல எந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது, அந்த காலகட்டத்தில் அரசு தேர்தல், இந்த நடிகர் சங்கத்துக்கான தேர்தல் எப்படியான முறையில் நடைபெற்றது? ஆக்சுவலாக சினிமாவுக்கு ஒரு அரசு ஆரம்பித்தது இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தாங்க. அது சாதாரணமாக இன்னொரு காமர்ஸு யார் வேணால் மெம்பராக இருக்கும்போது சினிமாவுக்குன்னு ஆரம்பித்தது தான் இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு. அதில் ப்ரொடியூசரு, எக்ஸிபிட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர் 3 பேர் மெம்பரில் ஆகணும்னு சொல்லி தான் முதல் ஓல்டஸ்ட்டு அசோசியேஷன் அதுதாங்க. அதுக்கு முன்னே அசோசியேஷனே கிடையாது. அந்த காலகட்டத்தில் 1951 இருக்கும்போது நவப் ராஜமாணிக்கம்னு ப்ரொஃபஷனல் டெய்லி ட்ராமா ட்ரூப்பில் இருக்கிற 4-5 சாதாரண டாப் ரேங்கிங் கேரக்டர் பண்ணாத மிஸ்டர் சோமசுந்தரம்னு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த நாடக கப்பலில் இருக்கும்போது அங்கே நாடக கப்பல் அசோசியேஷனில் ஆரம்பிக்கக்கூடாது. அந்த ட்ரூப்பிலேருந்து விலகி வந்த பிறகு அந்த ட்ரூப்பு ட்ராமா டெய்லி ட்ராமா நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த 4 பேரும் வெளிவந்தவங்கெல்லாம் நடிகருக்கு ஒரு சங்கம் இருக்கலாமேன்னு நினப்பு வந்ததுங்க. தேர் நாட் டாப் ஆர்டிஸ்ட், ஃபிலிம் ஆக்டர் கூட பெரிய நடிகர், நாடக நடிகர் தான் சினிமாவில் சின்ன வேஷம் போட்டிருக்கும்போது அவங்க ஆரம்பிச்சிட்ட உடனே ஏன்னா அவங்க ஆரம்பித்தவங்களே சாதாரண ஆர்டிஸ்ட்டை யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் பிரபல நடிகர்லாம் எம்ஜிஆர் சார்லாம் இருந்திருக்காங்க, எஸ்எஸ் சார்லாம் இருந்திருக்காங்க. சிவாஜி சார் வரல, 52 தான் சிவாஜி சார் வந்தார். அவங்க ஆரம்பிக்க நினச்ச உடனே எம்ஜிஆருக்கு காதல் எட்டுச்சுன்னு இது வரைக்கும் திரையில் இருக்கவங்க 50 ஆண்டுகளாக இருக்காங்க, ஒருத்தருக்குமே நினப்பு இல்லாதது ஒரு சாதாரண நாடக நடிக்க வந்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க. அவர் ஜாயின் பண்ண உடனே இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் எல்லாருக்குமே சேர்ந்து இந்த நடிகருக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கணுன்றதுக்காக பண்ணாங்க. அப்போ அதுக்கு பேர் நடிகர் சங்கம் தான் வச்சாங்க. எம்ஜிஆர் சேர்ந்த உடனே மெம்பர்ஷிப்பு அதிகமாக ஆயிடுச்சு. ஆரம்ப காலத்தில் அதுக்கு இடமே கிடையாது. அப்போ மயிலாப்பூர் ஜெம்மி பில்டிங்ஸ்னு ஒரு பில்டிங்ஸ் எடுத்த போல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கீழே 4 கடைங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் உட்பட 4 கடைங்க இருந்தது. அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் 4 ரூமு, அதிகமாக 10 ஃபீட் பை 10 ஃபீட்டில் ரூமுக்கு 4 ரூம் இருந்தது. அதில் ஒரு ரூமாக தான் அந்த இடத்துல இருக்கிற காசை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் சப்போர்ட்டு வச்சுட்டனால அது வாடகை எடுத்துக்கிட்டு அந்த ரூமில் தான் வச்சாங்க. அந்த ரூமை வந்து நடிகர்கள்லாம் ட்ராமா நடத்தும்போது ரிஹர்சல் பண்ணணும் இல்லைங்களா, அது ரிஹர்சல் பண்ணுறதுக்கு அது இடவை யூஸ் பண்ணி அவங்க ரெண்ட்டு கொடுப்பாங்க. மற்ற யாராவது ரெண்ட்டுக்கு கொடுத்தாங்களா அந்த இடத்த கொடுக்கணும், அந்த கட்டட ரெண்ட்டுக்கு கொடுக்குற அளவுக்கு ஏதாவது வச்சு வந்து நடத்திட்டு இருந்தாங்க சார். அந்த நேரத்தில் நான் ட்ராமா கம்பெனியில் சில கம்பெனி எஸ்டேஷன் ட்ரூப்பில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸ்டேஜ் இன்சார்ஜுன்னு இப்போ புது ஜாப் எடுத்து சேர்த்துட்டு இருந்தேன். அப்போ ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ண முடியாமல் சிட்டிங்கில் உட்காந்துட்டு அந்த ஆர்டிஸ்ட்லாம் சேர்த்து டைலாக்ஸ் பாடம் பண்ணுறதுக்காக அந்த ரூமை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு 10 லெட்டர் போஸ்ட் பண்ண வேண்டியது அந்த நடிகர் சங்கத்துக்கு மெசேஜ் யாருக்கோ கொடுக்கணுன்றதுக்காக. அப்போ நடிகர் சங்கம் ஆரம்பிக்கிறேன் செய்ய போஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது. அது போஸ்ட் பண்ணுறதுக்கு அன்றைக்கி சானிடைசர்னால ஆல்ரெடினால அவங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் இருந்திருக்கு, அதை வச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு கூட காசு இல்லாத நேரத்தில் நான் அங்கே உட்காந்துருக்கும்போது ஆனந்தன், நீங்கள் எங்கள் அசோசியேஷனில் ஏன் சார் மெம்பர் ஆகலைன்னா, அந்த காலத்தில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுவேன். அது என் ப்ரொஃபஷன் அது இல்லை. ட்ராமாவில் ஆக்டும்போது ஐ பிகம் ஏ ஃபோட்டோகிராஃபர். அதனால் சினிமா சம்பந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுடைய எனக்கு சினிமாக்காருக்கும் சம்மந்தம் இல்லை. நாளடைவில் சில படங்களை சின்ன ரோல் ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பணம் வாங்கிறது கிடையாது, அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது அந்த அசோசியேஷனில் நான் மெம்பர் ஆகிட்டேன்னா என்ட்ரன்ஸ் ஃபீ கட்டுவேன்ல, அதை வச்சுட்டு அந்த படத்தில் போஸ்ட் பண்ணலான்றதுக்காக என்கிட்ட ஒரு 30 ரூபா எடுத்துகிட்டு நீங்கள் அமைச்சூர் நடிகன்ற மாதிரி மெம்பர் ஆக சொல்கிறாங்க. மெம்பர் ஆகிட்டேன் சார். அதை மெம்பர் ஆகிட்ட பிறகு
ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நடிகர்களுடைய பெரிய நடிகர்களுடைய பணமும் ப்ரொடியூசர்கள்லாம் பணமும் சேர்த்துட்டு ஒரு அபிபலாரோட நடிகர் சங்கம் இருந்த இடத்துல பெரிய இடம், அது ஒரு 30 கிரவுண்டு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய இடம் ஓப்பன் ஸ்பேஸில் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா சில பணம்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்டேஜு, ஒரு மேக்கப் ரூமு, இந்த பக்கம் ஆஃபீஸ், அது மாதிரி தகுந்த ஒரு ஸ்டேஜ் மட்டும் இருக்குது. அது ஸ்டேஜுக்கு ரூப்பிங் இருக்கும், மற்றெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ் தான். அந்த ஃபோட்டோ இருக்கும்போது எதாவது ட்ராமாவுக்கு ஆயிருக்கு இடம் கொடுக்குறது, இடம் கொடுத்தா அது ரெண்டு பணம் வரும். அந்த பணத்தில் வச்சுட்டு அந்த பில்டிங் மட்டும் ஆரம்பித்தது. எம்ஜிஆர் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்த உடனே அதுக்கு இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு எஸ்எஸ் ஜெமினி வாசன், அவருக்கும் நடிகருக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் பார்த்தா நடிகர்லாம் சொல்கிறதுனால அவர் வந்து இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அதுதான் ஆரம்பித்தது சார், அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பம். அப்புறம் கொஞ்சம் இந்த பணத்தை வச்சுட்டு நடிகர்களுடைய ஹெல்ப்னால ஒரு ஆடிட்டோரியம் கட்டிட்டாங்க. ஆடிட்டோரியம் என்ட்ரன்ஸ் போய் மேலே ரூப்பிங்கெல்லாம் போட்டு ஒரு 500 சேர் போட்டுட்டாங்க. 500 பேர்த்து ட்ராமா பார்க்கலாம். அதனால் இன்கம் வர வர வெளி நாடகம்லாம் நடக்கிறது இன்கம்லாம் வந்து நல்லபடியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அதை ஏசி ஆக்கணுன்ற அளவுக்கு இன்ஸ்டியூட் எடுத்துருந்தாங்க. போதுமான வரும்படி இல்லை. அப்போ நடிகர்கள்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்ஸ்டியூட் எடுக்க வரும்போது சிவாஜி சார் வந்தார். சிவாஜி அப்போ தான் பராசக்தி ரிலீஸ் ஆன கொஞ்ச நாளுக்கு கூட மெம்பர் ஆகிட்டார். அவர் வந்த உடனே ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லோரும் நடிகர்லாம் மெம்பர் ஆகிட்டாங்க. நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருந்தது. அதனால் அவர் சாயந்தரம் 6 மணி ஷூட்டிங் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போக மாட்டார். வீட்டுக்கு போகும்போது நடிகர் சங்கத்துக்கு வந்துட்டு அவர், மேஜர் சுந்தரராஜன், பிகே ராமசாமி, இந்த 3 பேர் சேர்ந்துட்டு டெய்லி அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வரும்படிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஹையர் கொடுக்குறது. இது மாதிரி இவங்க ட்ராமா நடத்தினாலும் பணம் வரும். சேர்ஸ் எல்லாம் இருந்தது, அப்போ தேட்டர் மாதிரி இருந்ததுங்க. அப்போ தான் வந்து இது நல்ல பெரிய ஆகுன்னு சொல்லிட்டு நிறைய மெம்பர்ஷிப் ஆகும்போது 2 பிரிவு பண்ணாங்க. ப்ரொஃபஷ்னல் ட்ரூப் ஒன்றும் அமெச்சூர் ட்ரூப் ஒன்றும். அதான் நாடகத்தை அடிக்கடி நடக்காமல் இருக்கும்போது இப்போ எந்த போட்டோலாம் மெம்பர்லாம் அமெச்சூர் ட்ராமாக்கள் ஓட்டு உரிமை கிடையாது. அது மாதிரி சங்கம் நல்லபடியாக வளர்ந்ததுங்க. அப்போது விஜயகாந்த் எல்லாம் கூட அதில் மெம்பர் ஆகிட்டார்.